அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ மனிதன் என்ற டொப்பிக்கு கீழே பேச போகிறேன். நான் இந்த டொப்பிக்கு கீழே பேசிக்கொண்டு போகும்போது உங்கள் எல்லாருக்கும் சில குழப்பங்கள் வரலாம். அதாலேயே நான் முன்னுக்கே உங்கள் எல்லாரையும் ஒரு சின்ன அறிவுறுத்தல் ஒன்று பண்ணுறேன். ஏன்னா மனிதன் என்பவன் எல்லா இதில் உள்ள அவ்வளோ டொப்பிக்கோடையும் சம்மந்தப்படக்கூடிய ஒரு ஆள். அதாவது நான் வாலிபத்தையும் டச் பண்ணேலும், இதில் உள்ள பழைய திரைப்படங்கள், தாய், இறைவன், எல்லா விதமான டாப்பிக்லையும் டச் பண்ணேலும். அதால் பேசிக்காக நீங்கள் குழம்ப வேணாம். இந்த டாபிக் மனிதன் என்றது தான். மனிதன் நம்ம அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிற காரணம் என்னென்று சொன்னால், நாங்கள் இந்த உலகத்தில் நம்மளுக்கு எல்லா விதமான சுதந்திரத்தையும் நம்மளோட இறைவன் நம்மளுக்கு தந்திருக்கிறான். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நம்ம நன்மையான காரியங்களையும் செய்யலாம், அல்லது தவறான காரியங்களையும் செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு கத்தி எடுத்துக்கொண்டால், அது ஒரு மருத்துவர கையில் இருந்துட்டா அது ஒரு உயிரை காப்பாற்றுற அதே நேரம், அதே கத்தி ஒரு திருடனோ அல்லது ஒரு கொலகாரண்ட கையில் இருந்தால் பல உயிர்களை கொல்ல நேரிடலாம். அது மாதிரி நம்மளை இந்த உலகத்துக்கு இறைவன் அனுப்பி இருக்கிறான். நம்ம ஒரு கத்தி மாதிரி. நம்ம நல்ல விடயங்களில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டா நம்ம நல்ல விடயங்களை செஞ்சு கொண்டே போவோம். எப்படி ஒரு மருத்துவர கையில் இருக்கிற கத்தி மாதிரி. அதை விட நம்மட உடலையோ நம்மட வழங்கப்பட்ட நிர்மத்துகளை நாங்கள் ஒரு பாவமான காரியங்களில் பயன்படுத்துகிறோமா இருந்தால் நாங்கள் பாவங்களை செஞ்சு கொண்டே போவோம். அப்போ இந்த மனிதன் 3 விதமான பருவங்களை அடைகிறான். முதலாவது பருவம் குழந்தை பருவம். அது எல்லாருக்கும் தெரியும், மிக ஒரு பலவீனமான ஒரு பருவம். அடுத்த பருவம் தான் வாலிப பருவம். இதுதான் ஒரு மிகவும் ஆரோக்கியமான பருவம். அவர்கள் நினைக்கிறதையெல்லாம் சாதிக்கக்கூடிய பருவம். அவர்கள் வெற்றியை தனதாக்கி கொள்ளக்கூடிய பருவம். அதே போன்று முதுமை பருவமும் கொஞ்சம் பலவீனமான ஒரு பருவம். அப்போ இந்த வாலிப பருவத்தில் இருக்கிற நாங்கள் நம்முடைய எல்லா விதமான நம்முடைய திறன்களையும் இந்த வாலிப பருவத்தில் தான் பலப்படுத்தி கொள்ள முடியும். உதாரணமாக இந்த நாலேஜ் பாக்ஸால் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு காரணம் என்னென்னா, எங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளப்படுத்துவதற்காகத்தான் இந்த நாலேஜ் பாக்ஸ் இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இங்கே வந்திருக்கும் நாம் அனைவரும் நமது வாலிப பருவத்தில் இருக்கின்றோம். நமது வாலிபத்தை சிறந்த முறையை பயன்படுத்தி இந்த நாலேஜ் பாக்ஸால் மேற்கொள்ளப்படும் இந்த நிகழ்விலே உச்ச பயனை அடைந்து உங்களது அதேபோல் எனது கம்யூனிகேஷன் தொடர்பாடல் திறன்களை விருத்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பேசிக்கலி இது ஒரு இயற்கை வளம் மிக்க நாடு. ஆகவே இந்த நாட்டில் நிறைய வளங்கள் இருக்குது. நாங்கள் அதை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இலங்கையில் அதிகமாக இப்பொழுது டெவலப் ஆகிட்டு வர ஒரு துறைன்னு சொல்ல போனால் அது ஒரு சுற்றுலாத்துறை. இலங்கை அரசாங்கம் மிக மிக அதிகமான முதலீடுகளை சுற்றுலாத்துறைக்காண்டி ஒதுக்குது. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், பேசிக்கலாக நம்மகிட்ட இருக்கிற மெயின் கேபிட்டல் அழகு. இலங்கை அழகாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் நிறைய பெரிய பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இலங்கையோட அழகை வெளி உலகத்துக்கு காட்டி இலங்கையோட வருமானத்தை அதிகரிக்க ட்ரை பண்ணுறோம். அதால் இந்த இலங்கையோட அழகு நான் பலவிதமான ஒரு கட்டங்களாக பிரிச்சுக்கிட்டே போகலாம். முதலாவதாக பிரிக்கலாம், இயற்கை சூழல் விதமாக இலங்கை எப்படி அழகாக இருக்குங்க. உங்களுக்கு நுவரெலியா அல்லது கண்டி சைடுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசையிலேருந்து அது ஒரு விதமான ஒரு சூழலை தரும். இதே நீங்கள் வவுனியா அல்லது ஜப்னா சைடு, அதாவது வட மாகாணங்கள் நோக்கி சென்றீங்கன்னு சொன்னால் அந்த இடங்களில் ஒரு வெப்பமானதும் ஒரு வித்தியாசமான ஒரு வெப்ப சூழ்நிலையில் உங்களுக்கு தரும். ஆகவே என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பேசிக்காக அதில் மாங்காய் ஒன்று இருந்தது, அதை நானும் பார்த்தேன். ஆனால் அந்த மாங்காய் கூட பாருங்கள், இந்த இயற்கை சூழலில் ஒரு விஷயம்தான். இலங்கையில் உள்ள இயற்கை சூழல் வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூழலில் இருந்து இன்னொரு சூழலுக்கு மாற்றம் அடையணும்னு சொன்னால் அதுக்கு பல 300-400 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செய்யணும். ஒரு வெப்ப சூழ்நிலையிலிருந்து ஒரு குளிர் சூழ்நிலைக்கு செல்லுது. ஆனால் இந்த நம்ம இலங்கையில் நார்மலாக ஒரு 100 கிலோமீட்டர் பாஸ் ஆகணுங்கனாலே ஒரு குளுமையான இடத்துக்கு போயிடும். அதாவது பல்வேறு விதமான காலநிலைகளை கொண்ட ஒரு நாடாக நம்முடைய இலங்கை காணப்படுது. இப்படி இலங்கையோட ஒரு அழகிய நாடுன்னு சொல்லி பல்வேறு விதத்தை நம்ம டிஃபைன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆகவே இறுதியாக இந்த இலங்கையோட அழகை பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறதா இருந்தால் இந்த இமெயில் அட்ரஸை என்னுடைய கேளுங்க, பேசுனா நான் தாரேன், அதை எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.